ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் வந்து தென்னிந்தியாவில் தொடங்கப்பெற்ற காலத்தால் முற்பட்ட அமைப்பான இந்த அமைப்பு வந்து தனிப்பட்ட குழுக்களோட விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களோட தேவைகளை எல்லாத்துக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது. அதாவது சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னா வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் MNA தென்னிந்தியாவில் தொடங்கப்பெற்ற காலத்தால் முற்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பு வந்து தனிப்பட்ட குழுக்களோட விருப்பங்களை காட்டிலும் நம்ம பொதுமக்களோட தேவைகளை எல்லாத்துக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவாச்சு. இந்த அமைப்பு வந்து 1852 கஜுலு லக்ஷ்மி நரசு ஸ்ரீனிவாசனார் அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்தவர்களாலும் நிறுவப்பெற்றது. இந்த அமைப்பில் வணிகர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகிச்சிருக்காங்க. தனது உறுப்பினர்களோட நலன்களை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது, இந்த மாதிரியான நோக்கங்களை இந்த அமைப்பு உள்ளடக்கி இருந்தது. கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களோட செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளித்ததை எதிர்த்த அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம். கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளித்ததை எதிர்த்தனர். அடுத்து மக்களோட நிலை வந்து அவங்களோட தேவைகள் ஆகியவற்றின் மீது அரசின் கவனத்தை திருப்பும் பணியை இந்த அமைப்பு வந்து மேற்கொண்டது. வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் வந்து சித்திரவதைப்படுத்தப்படுவதற்கு எதிராக இந்த அமைப்பு வந்து நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பு. இந்த அமைப்பு மேற்கொண்ட முயற்சியினால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது. இதன் விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் வந்து ஒழிக்கப்பட்டது. இது ரொம்ப சித்திரவதை சட்டம் யாரால் ஒழிக்கப்பட்டதுன்னா நம்ம MNA சென்னை வாசிகள் சங்கம். இருந்த போதிலும் இந்த அமைப்பு வந்து 1862 அப்புறமா செயலிழந்து போனது.